குமரி ஸ்டைலில் ஒரு வறுத்தரைச்ச மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் அல்டிமேட். இதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். இந்த கலரில் வறுத்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வறுத்து இந்த கலரில் வரணும். இது வந்ததுக்கப்புறமா ஆற விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ரொம்ப தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மண் சட்டியில் சேர்த்துட்டு நல்ல திக்காக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் போடுறதுக்கு என்னென்ன காய்கறினா, இது கொடை மிளகா, எங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு மிளகா, இது எடுத்துருக்குறோம். அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய், ஒரு தக்காளி. முருங்கைக்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்துருக்குறேன். நல்ல குழம்பு கொதிச்ச உடனே வாசனை வந்துடும். நல்ல கொதி அந்த முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா மீனை சேர்த்து லோ ஃப்ளேமில் அந்த மீன் நல்லா குக்காகி சுண்டி வரணும். சூப்பரான வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடு சோறோட வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை பை.